ஹாய் ஹலோ இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவில் நான் என்ன உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னா, சர்க்கரை நோயாளியோட ரத்தத்தில் இருக்கும் சர்க்கரை அளவை குறைப்பதுக்காக நான் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு எண்டே கிடையாது. நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, நிறைய பேருக்கு கை கால் வலி, இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் அவங்களுக்கு ஏற்படுது. இதுக்கான தீர்வு இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்குது. வேறு என்ன தீர்வு அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவுகள் மட்டும்தான் அதுக்கான தீர்வுகள். நான் சொல்கிற இந்த தண்ணியை நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 முறை அல்லது 3 முறை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களோட சர்க்கரை அளவு கரெக்டாக கண்ட்ரோலாக இருக்கும். அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைங்க, ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா 2 கொய்யா இலை, நல்லா சுத்தமான 2 கொய்யா இலையை கிழித்து அதில் போட்டுக்குங்க. காம்பு கிள்ளுன 2 வெத்தலையை கிள்ளி போட்டுக்குங்க. அது கூட சுத்தமான கொழுந்து வேப்பிலையை ஒரு இது உருவுங்க. அதில் ஒரு 10 பீஸ் உருவி அதில் போட்டுக்குங்க. எல்லாத்தையும் போட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டு அதை வடிகட்டி வாரத்துக்கு 2 ஆறு 3 டைம் நீங்கள் தினம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட சர்க்கரை அளவு கண்ட்ரோலாக இருக்கும். இன்னொரு டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, வெந்தயம் இருக்குல்ல, முளை கட்டின வெந்தயத்தை நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் தினம் காலையில் ஒரு 2 ஸ்பூனு, நைட்டு ஒரு 2 ஸ்பூனு தினம் நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட கை கால் வலி எதாக இருந்தாலும் உங்களுக்கு சரியாகும். சர்க்கரை நோயாளிகளுக்கான விரோதிகள் யார் அப்படின்னா, ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்கள ட்ரிங்க்ஸ் பழக்கம் அப்படி இருந்துச்சு கண்டிப்பாக அதை நிறுத்திங்க உடனடியாக யோசிக்காமல். அதுதான் அவங்களோட உண்மையான விரோதின்னு சொல்லலாம். காய்கறிகள் நிறையா சாப்பிடுங்க. கீரை கிடச்சிதுன்னா தினம் ஏதாச்சும் ஒரு கீரையை நீங்கள் பொரியல் பண்ணி தினம் அந்த பழக்கத்துக்கு வாங்க. பாவற்காய் சாப்பிட்டுங்க, தினம் பாவற்காய் சேர்த்துக்குங்க. ஓகே, நிறைய டிப்ஸ் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். உணவு கண்ட்ரோல் கரெக்டாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் நம்ம டிப்ஸ் பிடிச்சதுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்